வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த உலகத்தை இயக்குவது யார்? இந்த உலகத்தின் ஆதாரமான சேவைகள் என்பது என்ன? இதற்கு பதில்கள் மாறுபடலாம். ஆனால் எவருமே மாறுபட முடியாத சில பணிகள் இருக்கின்றன. அந்த பணிகள் ஒழுங்காக நடைபெற்றால்தான் இந்த உலகம் இயங்கும். இன்றைக்கு சிலர் மின்சாரம் என்று சொல்லலாம், அல்லது சிலர் இன்டர்நெட் என்று சொல்லலாம், சிலர் போக்குவரத்துகள் என்று சொல்லலாம். இதெல்லாம் மிக மிக அத்தியாவசியமான தேவைகள் தான். ஆனால் இதைவிட 2 அத்தியாவசிய பணியாளர்கள் தான் உலகத்தின் பெரும்பகுதி இயக்கத்திற்கு மையமாக இருக்கிறார்கள். ஒன்று கார்பெண்டர்ஸ், இன்னொன்று பிளம்பர்ஸ். அதாவது தண்ணீர் வடிகால் வசதிகளை பராமரிக்கக்கூடிய அந்த அமைப்பை பராமரிக்கக்கூடிய பிளம்பர்ஸ் என்று சொல்லக்கூடியவர்கள். இந்த பிளம்பிங் அந்த நீர் போக்குவரத்தில் ஒரு தடை ஏற்பட்டால் கூட ஒரு வீடு, ஒரு அலுவலகம் என்பது முற்றிலுமாக செயலற்று சீர்குலைந்து விடுவதை நாம் பார்க்கிறோம். அல்லது பெருமழை காலங்களில் இந்த அதீதமான மழை நீர் அது வடிய முடியாமல் இருப்பதோ அல்லது கழிவுநீர் வெளியேற்றம் சாத்தியப்படாத போதோ நாம் மிகப்பெரிய இடர்பாடுகளை சந்தித்திருக்கிறோம். இந்த உலகம் சீராக செயல்பட வேண்டும் என்றால் முதலில் கார்பெண்டர்கள் இந்த உலகத்தினுடைய இணைப்புகளை எப்பொழுதும் கண்காணித்து கொண்டே இருக்க வேண்டும். நீங்கள் உபயோகிக்கிற ஒவ்வொரு பொருளிலும், ஒவ்வொரு ஆணியிலும், ஒவ்வொரு நாற்காலியிலும், ஒவ்வொரு பொருளிலும் கார்பெண்டர்களுடைய கைவண்ணம் இருக்கிறது. அவர்களுக்கு பின்னால் அவர்களுடைய இந்த உலகத்தினுடைய பொருள்களை இணைத்து உருவாக்கக்கூடிய தன்மை இருக்கிறது. அதேபோல்தான் நீர்வளத்தோடும் மனித தேவைகளையும் ஒன்றிணைக்கக்கூடிய பெரும் பணியை பிளம்பர்ஸ் என்று சொல்லக்கூடியவர்கள் செய்து வருகிறார்கள். உலகம் முழுக்க யாருக்கு விடுமுறை இருந்தாலும் சரி, கார்பெண்டர்களுக்கும் பிளம்பர்களுக்கும் விடுமுறை கிடையாது என்பார்கள். ஏனெனில் எந்த நேரத்திலும் அவர்கள் அழைக்கப்படக்கூடியவர்களாக இருப்பார்கள். எந்த நேரத்திலும் அவர்களுடைய சேவை தேவைப்படும். அவர்களை ஒரு கொண்டாடுவதற்காக, அவர்களுடைய சேவைகளை நிறைவூட்டுவதற்காகத்தான் வேர்ல்டு பிளம்பிங் ஆர்கனைசேஷன் என்று சொல்லக்கூடிய அமைப்பு இந்த மார்ச் 11 வேர்ல்டு பிளம்பிங் டே என்று அவர்கள் அழைக்கிறார்கள். அந்த நாளை அதை ஒட்டி பல்வேறு விதமான கருத்தரங்குகள் நடப்பதற்கான ஒரு வழிகாட்டுதலை அவர்கள் அளிக்கிறார்கள். முக்கியமாக நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் இந்த குழாய் நீர் இணைப்புகள், நீங்கள் பழைய நம்முடைய கீழடி ஆய்வுகளை எடுத்துக்கொண்டால் 3000 ஆண்டுகளுக்கு முன்பே நாம் கழிவுநீர் வடிகால் மற்றும் நீர் வடிகால் வசதிகளை எல்லாம் எவ்வாறு தமிழர்கள் செய்திருக்கிறார்கள் என்பதை பற்றி மிகவும் வியப்பூட்டக்கூடிய குறிப்புகள் கிடைக்கின்றன. அப்படியென்றால் ஒரு உலகத்தினுடைய முதல் பிளம்பர்கள் தமிழர்களாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று கூட நாம் சொல்லலாம். அந்தளவிற்கு அந்த ஒரு வடிகால் வசதிகளை செய்ததில் நாம் நம்முடைய தொல் மரபினர், நம்முடைய ஆதி பழங்குடி மக்கள் அந்த பணிகளில் ஈடுபட்டிருக்கிறார்கள். பின்னால் இன்றைக்கு அது ஒரு மிகப்பெரிய நவீன துறையாக வளர்ந்து நிற்பதை நாம் பார்க்கிறோம். வீடுகளுக்கு தேவையான குடிநீரை கொண்டு வருவது, வீடுகளுக்குள் தண்ணீர் இணைப்பை முறையாக பராமரிப்பது, கழிவுகளை வெளியேற்றுவதில் இந்த பிளம்பிங் என்று சொல்லக்கூடிய வடிகால் வசதிகளை நுட்பமாக செய்வது, இது எல்லாமே இந்த பிளம்பிங் ஒர்க்கினுடைய மிக முக்கியமான ஒரு பணியாக இருக்கிறது. இதில் எங்காவது ஒரு உடைவு ஏற்பட்டால், தேக்கம் ஏற்பட்டால் அங்கு சுகாதாரக்கேடான ஒரு சூழல் உருவாவதை நாம் பார்க்கிறோம். பல்வேறு விதமான தொற்று நோய்கள் மனிதர்களை பாதிக்காமல் இருப்பதற்கு முறையான பிளம்பிங் அமைப்புகள் இருப்பது மிக மிக முக்கியம். அது சுகாதாரத்தினுடைய அடிப்படையாக கருதப்படுகிறது. ஒரு அரசு நிர்வாகம் என்பது அல்லது ஒரு உள்ளூர் நிர்வாகம் என்பது அங்கே இருக்கக்கூடிய இந்த நீர் வடிகால் வசதிகளை எவ்வாறு செய்கிறது என்பதும், ஒரு கட்டிடக்கலையினுடைய அடிப்படையான விஷயம் என்பது பிளம்பிங் என்று சொல்லக்கூடிய இந்த நீர் இணைப்புகளை எப்படி செய்கிறது என்பதிலும் தான் அடங்கியிருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட நிலையில் இந்த உலக பிளம்பிங் தினத்தில் இந்த உலகம் எப்படி முறையான பிளம்பிங் வேலைகளால் அது இணைக்கப்பட்டிருக்கிறது, செயல்பட்டு கொண்டிருப்பது என்பதை யோசித்து பார்த்தால் உங்களுக்கு நிறைய வியப்பூட்டக்கூடிய பல உண்மைகள் தெரியும். வீடு, பொது இடங்கள் மற்றும் எல்லா இடங்களிலுமே ஒரு முதன்மையான பணியாக இருப்பது இந்த பிளம்பிங் பணிதான். அவர்களை, அந்த தொழிலாளிகளை நாம் ஆதரிப்போம், கொண்டாடுவோம், அவர்களுடைய நலன்களை பாதுகாப்போம் என்பதை இந்த நாளில் நாம் நினைவில் நிறுத்துவோம். மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். சில சொற்கள் ஒரு மொழியில் மட்டுமல்ல, பல மொழிகளிலும் வழக்கில் இருக்கும். ஆனால் வேறு வேறு பொருளை அந்த சொற்கள் தரும். எடுத்துக்காட்டாக பாணி என்று ஒரு சொல் இருக்கிறது. அது பாணி என்றால் இந்தியிலே தண்ணீர் என்று பொருள். தமிழிலே சொல்லுகிற போது அது அவருடைய பாணி என்றால் அவருடைய முறை, அவருடைய இயல்பு என்று பொருள்படும். அதுபோல் வேடிக்கையாக நோ
என்கிற சொல் எந்த மொழி சொல், என்ன பொருள் என்று கேட்டால் எல்லோரும் சட்டென்று சொல்லிவிடுவார்கள். நோ என்பது ஆங்கில மொழி சொல். நோ என்றால் இல்லை என்று பொருள். இதுதான் இயல்பாக. ஆனால் தமிழிலும் நோ என்று ஒரு சொல் இருக்கிறது என்பது வியப்பாக இருக்கும். தமிழ் இலக்கியங்களில் இருக்கிறது. குறிப்பாக திருக்குறளிலேயே அந்த நோ என்கிற சொல்லை வள்ளுவர் பயன்படுத்தி இருக்கிறார். ஒரே ஒரு குறளில் ஒரே ஒரு இடத்தில் மட்டும்தான் அந்த சொல் வருகிறது. அது ஒரு பக்கம். பொறை உடைமை என்கிற அதிகாரத்தில் திறனல்ல தற்பிறர் செய்யினும் நோ நொந்து அறநல்ல செய்யாமை நன்று என்று அந்த குறள் அமையும். இதில் இந்த நோ என்பது தனியாக ஒரு சொல். நோ நொந்து என்று நாம் சொன்னாலும் நோ என்பது தமிழ் சொல்தான். இந்த இடத்தில் நோ என்பதற்கு தமிழில் என்ன பொருள்? ஆங்கிலத்தில் நோ என்றால் இல்லை, தமிழில் நோ என்றால் துன்பம் என்று பொருள். திறனல்ல தற்பிறர் செய்யினும், தனக்கு பிறர் திறன் அற்றவைகளை, அதாவது செய்யக்கூடாதவைகளை செய்தாலும் அதற்காக மனம் வருந்தி நொந்து மற்றவர்களுக்கு அரண் அல்லாதவைகளை செய்யாமல் இருக்க வேண்டும் என்கிற அறத்தை, நீதியை வள்ளுவர் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். இதில் நொந்து என்றால் நோ என்றால் துன்பம் என்று பொருள். துன்பத்தினால் வருந்தி, நொந்து போயிருக்கிறோம் என்றால் வருந்தி இருக்கிறோம் என்று பொருள். நொந்து என்றால் துன்பத்தினால் வருந்தி. இப்படி ஒரு சொல் வழக்கிலே இல்லை. இன்றைக்கு நொந்து என்று எழுதினால் பலருக்கு அது புரியாது. திருக்குறளிலேயே இது இருக்கிறது. நோ என்கிற சொல்லும் இருக்கிறது. நொந்து என்று இரண்டும் சேர்ந்து வந்தாலும் நோ என்பது தனி சொல். அதற்கு துன்பம் என்று பெயர். நோ என்பதற்கு துன்பம் என்பதனால் எஸ் என்றால் இன்பம் என்று பொருள் வந்து விடாது. அன்றைக்கு வழக்கில் இருந்தது, இன்றைக்கு அப்படி ஒரு சொல் இல்லை. இப்படி சில சொற்களை ஏதேனும் ஓரிடத்தில் மட்டும் வள்ளுவர் கையாண்டிருக்கிறார். ஆய்வாளர்கள் இந்த சொல் வேறு எந்த திருக்குறளிலும் இல்லை என்று சொல்லுகிறார்கள். அதே மாதிரி ஆழி என்கிற சொல் பழைய வழக்கு, இன்றைக்கும் எல்லோருக்கும் புரியும். ஆழம்பட்டது. ஆழி என்றால் கடல். கடலுக்கு பல பெயர்கள் உண்டு. கடல் என்கிற சொல் தான் நமக்கு தெரியும். முன்னீர் என்றாலும் கடல் தான். ஆற்று நீர், ஊற்று நீர், மழை நீர் என்று 3 வகையான நீர்கள் கலப்பதால் கடலுக்கு முன்னீர் என்றும் பெயர் உண்டு. ஆழி என்பதும் கடலுக்கான பெயர். ஆனால் ஊழி என்று ஒரு சொல்லை வள்ளுவர் ஒரே ஒரு குறளில் ஒரு இடத்தில் சான்றாண்மை என்கிற அதிகாரத்தில் பயன்படுத்துகிறார். ஊழி பெயரினும் தாம் பெயரார். சான்றாண்மைக்கு அவர்கள் ஆழி போன்றவர்கள் என்று அந்த குறள் வரும். ஆழி என்றால் கடல் போன்றவர்கள். சான்றாண்மைக்கு கடல் போன்றவர்கள் யார்? ஊழி பெயரினும் தாம் பெயரார். இந்த இடத்தில் ஊழி என்றால் என்ன பொருள் என்கிற ஒரு வினா எழுகிறது. இதற்கு ஆங்கிலத்திலே என்ன சொல்கிறார்கள் என்றால் ஈரா என்று ஒரு சொல். ERA, ஈரா. ஒரு யுகம். யுகமே மாறினாலும் அல்லது இயற்கையில் அல்லாதன நடந்தாலும் ஊழி என்பது ஒரு பெரும் கடல் அலையினுடைய புகுந்து இந்த உலகத்தையே அழித்து விடுகிற ஒரு ஊழி காலம் என்று வழக்கிலே சொல்லுவது உண்டு. ஒரு உரையாசிரியர் மட்டும் ஊழி என்கிற சொல் ஊழ் என்கிற சொல்லிலிருந்து வந்திருக்கிறது என்றால், ஊழ் என்றால் விதி என்று பொருள் எடுத்துக்கொள்ளலாம். ஊழ் என்றே திருக்குறளில் ஒரு அதிகாரம் இருக்கிறது. ஊழ் என்பதிலிருந்து தான் ஊழி என்றால் இந்த சொல்லை வள்ளுவர் அந்த அதிகாரத்திலேயே பயன்படுத்தி இருப்பார். ஊழி பெயரினும் தாம் பெயரார். இந்த யுகமே புரண்டு படுத்தாலும், கடல் அலைகளால் உலகமே அடித்து செல்லப்பட்டாலும், இயற்கைக்கு முரணானவைகள் நடந்தாலும் சான்றாண்மைக்கு ஆழி போன்றவர்கள், கடல் போன்றவர்கள் யார் என்றால், அப்படி ஊழி பெயர்ந்தாலும் தாம் பெயராமல் இருக்கிற, என்ன நடந்தாலும் எத்தனை விதமான விளைவுகள் வந்தாலும் அதற்காக அஞ்சி தன்னுடைய இயல்பை மாற்றிக்கொள்ளாத அந்த குணம்தான் சான்றாண்மை. அவர்கள்தான் சான்றாண்மையின் கடல் போன்றவர்கள் என்கிறார். இப்படி நோ என்கிற ஒரு சொல்லையும் ஊழி என்கிற ஒரு சொல்லையும் வள்ளுவர் திருக்குறளில் பயன்படுத்தி இருக்கிறார். என்ன வியப்பென்றால், ஒரே ஒரு குறளில் ஒரே ஒரு இடத்தில் மட்டும்தான் இந்த 2 சொற்களையும் வள்ளுவர் பயன்படுத்தி இருக்கிறார். இன்றைய காலகட்டத்திலே எல்லோருக்கும் உள்ள மன அழுத்தத்தையும் மனச்சோர்வையும் போக்குவது எப்படி? இந்த மன அழுத்தம், மனச்சோர்வு ஏற்படுவதற்கு பல்வேறு காரியங்களை நாம் ஆராய்ந்து பார்க்கின்றோம். இதிலே நான் சொல்வது போல நமக்குள்ள உள்ள ஒரு பயமும், நமக்குள்ள உள்ள பதட்டம், நம் தோல்வியை உற்றுவருமோ அப்படின்ற ஒரு பயம், ஒரு வாழ்க்கையை பற்றிய ஒரு பயம்,
எதிர்காலத்தை பற்றிய ஒரு பயம், இப்படி ஒரு பல்வேறு விதமான சிந்தனைகள் நம்மளுக்கு இந்த மன அழுத்தத்திற்கு காரணமாக அமைகின்றன. இதில் சின்ன சின்ன காரணங்கள் ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒவ்வொரு மாணவர்களுக்கும் இதுதான் அப்படின்னு நம்ம பர்டிகுலராக சொல்ல முடியாத அளவிற்கு பல்வேறு காரண காரியங்கள் இருக்கின்றன. இதில் பொதுவாக அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நாம் தனியாக இருக்கின்றோமோ அப்படின்ற ஒரு ஃபீலிங், இரண்டாவது நம்மை தனிமைப்படுத்தி விட்டார்களோ அப்படின்ற ஒரு ஃபீலிங், அதையும் தாண்டி நம்மை வேறுபடுத்தி பார்க்கிறார்களோ அப்படின்ற ஒரு ஃபீலிங், இரண்டாவது அதுக்கு அடுத்தபடி பார்க்கும்போது நமக்கு மட்டுமே அநீதி இழைத்து விட்டதா இந்த உலகம், இந்த சமூகம் அப்படின்ற நமக்குள்ளேயே ஒரு கேள்வி. இப்படிப்பட்ட கேள்விகள், இரண்டாவது சின்ன சின்ன குடும்ப வன்முறைகள், குடும்பத்திலே ஒவ்வொருத்தருக்கு ஒருத்தர் புரிதல் இல்லாத ஒரு காரணங்கள், இந்த ஒரு சிச்சுவேஷனை எப்படி நாம் கையாள வேண்டும் என்பதை பற்றிய போதிய அறிவு இல்லாத காரணம், அறிவுன்னு சொல்ல முடியாது, அறியாமைன்னு சொல்லலாம், அறியாமை. இப்படி பல்வேறு காரணங்கள் இருக்கின்றன. இது பொதுவாக. ரெண்டாவது, குடும்பத்தில் உள்ள முக்கியமான உறுப்பினர்களுக்கு முன்னாடி இருந்த வருமானம் இப்பொழுது இருக்காது. அது ரெண்டாவது, அந்த ஒரு வீட்டிற்கு தேவையான சகல வசதிகளையும் அவனால் முன்னாடி இருந்தது போல் அவனால் அனுபவிக்க முடியாது. இரண்டாவது, குழந்தைகளுக்கு ஏன் இப்படிப்பட்ட ஒரு மன அழுத்தம் ஏற்படுகின்றது? குழந்தைகள் இந்த டிஜிட்டல் லேர்னிங், ஆன்லைன் லேர்னிங் இப்படி சொல்கிறோமே, இதையெல்லாம் நாம் எப்பொழுது கற்றுக் கொடுத்திருக்கிறோம் குழந்தைகளுக்கு? இல்லவே இல்லை. இப்பொழுதுதான் புதிய சூழல். இந்த சூழலே குழந்தைகளுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு புதிய சூழல். இந்த சூழலிலே குழந்தைகள் தங்களை பாதுகாத்து கொள்வது எப்படி? இந்த சைபர் கிரைம், சைபர் புல்லிங் இப்படின்னு சொல்கிறார்கள், இதிலிருந்து எப்படி பாதுகாக்கிறது? ரெண்டாவது, இந்த சூழலிலே நம்ம உட்கார்ந்து நம்மளால் எவ்வளவு நேரம் அந்த ஆன்லைனிலே கிளாஸை கவனிக்க முடியும் அப்படின்ற ஒரு பயம் குழந்தைகளுக்கு. ரெண்டாவது, குழந்தைகளுக்கு இந்த ஆன்லைனில் தான் நம்ம அசஸ்மெண்ட் பண்ணுறோம், எவாலுவேஷன் பண்ணுறோம், இதெல்லாம் ஒரு குழந்தைகளுக்கு ஒரு பயம். அந்த ஆன்லைனில் டீச்சிங் பண்ணுறவங்க என்ன சொல்லுவாங்களோ, எல்லா குழந்தைகளும் கேட்குறாங்களே, நம்மளை பற்றி என்ன சொல்லுவாங்களோ, நம்ம என்ன பேச முடியலையே. அது ஒரு சில குழந்தைகள் பார்த்திங்கன்னா, நீங்கள் முன்னாடி ஒரு க்ரௌடில் ஒரு கூட்டத்திலே முன்னின்று வரமாட்டார்கள். ஒரு அச்சம் தான் காரணம் அதற்கு. ஸோ இதையெல்லாம் போக்க வேண்டும். இதற்கெல்லாம் லீடர்ஷிப் ஸ்கில்ஸ் நம்ம எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது அப்படின்ற விஷயம் இருக்குது. இந்த மாதிரி பல்வேறு காரணங்கள் இருக்கின்றன. கல்லூரி மாணவர்களுக்கு எடுத்துக்கொண்டே வேணால், எக்ஸாம்ஸ் இருக்குன்னு சொல்கிறார்கள், ஆனால் இல்லை. எக்ஸாம்ஸ் வரும்னு சொல்கிறார்கள், ஆனால் வரல. அடுத்து உயர்கல்வி படிப்பது எப்படி? இந்த உயர்கல்வி நம்ம எப்படி அணுகுவது? இதில் காலேஜ் எப்போ திறப்பாங்க? நம்ம காலேஜ் லைஃப்பை எப்படி என்ஜாய் பண்ணுவது? அது கேரியர்ஸ், அதாவது அடுத்த கட்டத்திற்கு எப்படி செல்வது? இப்படி பல்வேறு காரணங்கள் கல்லூரி மாணவர்களுக்கு இருக்கின்றன. அது மாதிரி அடலசன்ஸ் அப்படின்ற பார்க்கும்போது அவர்களுக்கும் உள்ள மன அழுத்தம் இருக்க தான் செய்யுது. ஏன்னா அவங்க எல்லாருமே ஒரு ஃப்ரெண்ட்ஸ், பியர்ஸ் குரூப்ஸ்ன்னு சொல்லுவார்கள், இவர்களோட கனெக்ஷன் ஆகியிருக்காங்க. அப்போது ஒவ்வொருத்தருக்கும் பேசி அளவலாகி வெளியில் ஒரு சாதாரணமான ஒரு சூழல் கிடையாது. அவங்களுக்கு என்ன ஆகுது? ஒரு விளையாட்டினுடைய நேரம் கட் ஆகிடுது. அதே மாதிரி மற்ற மாணவர்களுடைய, அதாவது சக மாணவர்களுடைய அளவலாகக்கூடிய நேரம் இல்லை. அதாவது ஒன்றுக்கு ஒன்று ஃபேஸ் டு ஃபேஸ் அப்படி கிடையாது. வீடியோ கால் பண்ணலாமா, அது வேறு விஷயம். இப்படி எல்லாமே ஒரு சாதாரணமாக இருக்கின்ற நிலைமை தலைகீழாக மாறும்போது அந்த அச்சுறுத்தல் இருக்கத்தானே செய்யும். இதை எல்லாமே நம்ம ஒவ்வொரு ஏஜ் குரூப் அப்படின்னு சொல்வார்கள். இந்த குழந்தைகள் 1 முதல் 5ஆம் வரை உள்ள குழந்தைகளை எப்படி கையாள்வது, 5வது படிக்கும் 6வது படிக்கும் மாணவர்கள் முதல் 8ஆம் வகுப்பு மாணவர்கள் வரை உள்ள குறைகளை எப்படி கையாள்வது, பிறகு 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்குள்ள மன அழுத்தத்தை எப்படி போக்குவது, டீனேஜ் கல்லூரி மாணவர்கள், குடும்ப நண்பர்கள், குடும்ப உறுப்பினர்கள், வயதானவர், இவர்கள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மாதிரியாக இந்த மன அழுத்தத்தை கையாள வேண்டும். பொதுவாக இந்த ஒரு பதிவிலே நம்ம குழந்தைகளினுடைய மன அழுத்தத்தை, படிக்கிற மாணவர்களுடைய மன அழுத்தத்தை போக்குவது மட்டும் எப்படி அப்படின்றத மட்டும் நம்ம பார்ப்போம். இப்போது எல்லாருமே ஸ்கூல் கேம்பஸ், ஹாஸ்டல் கேம்பஸ் இப்படிலாம் கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் ஹோம் கேம்பஸ், இதுதான் புதிய வார்த்தை. ஹோம் கேம்பஸ் அப்படின்ற வார்த்தை புதிது. அதாவது வீட்டுச் சூழலிலே கல்வியை கற்க வேண்டும். வீட்டுச் சூழலிலே நீங்கள் கல்வியை கற்க வேண்டும். இந்த வீட்டுச் சூழலிலே நீங்கள் கல்வியை கற்க வேண்டும் என்றால் அதற்குள்ள வழிமுறைகள் என்ன? அந்த கல்வியை மன அழுத்தம் இல்லாமல் எப்படி ஒரு என்ஜாய்மெண்ட்டோட, ஒரு ஹாப்பி லேர்னிங்னு சொல்வார்களே,
அந்த மாதிரி ஒரு ஹாப்பியாக எப்படி வந்து அந்த கற்றுக்கொள்ளலை நாம் உள்வாங்குவது, இதன் மூலம் நம்மளுடைய படைப்பாற்றலை எப்படி மேம்படுத்துவது, இப்படி வந்து குழந்தைகளுக்கு நாம் பயிற்சிகள் கொடுக்க வேண்டும். அது ப்ராக்டிஸ் மேக்ஸ் அ மேன். பயிற்சியும் முயற்சியும் இருந்தால் வாழ்க்கையில் என்ன வேணால் நம்மளால் சாதிக்க முடியும் மாணவர்களே. கண்டிப்பாக வாழ்க்கையில் நீங்கள் என்ன வேணாலும் சாதிக்க முடியும். அந்த நம்பிக்கையை வளர்த்துக்கொள்வது எப்படி? சுய ஊக்கம் சொல்வார்களே, செல்ஃப் மோட்டிவேஷன், அதுதான் இந்த காலகட்டத்திலே மிக மிக முக்கியம். உங்களை பற்றி நீங்கள் என்றைக்குமே குறைவாக எடை போடாதீர்கள். உங்களுக்குள்ள ஒரு திறமை கண்டிப்பாக இருக்கின்றது. அந்த திறமையை எப்படி நீங்கள் வெளிக்கொணர்வது? இப்போது நம்ம ஒரு உதாரணத்துக்கு சொல்வேமானால், மகேந்திர சிங் தோனி அப்படின்ற ஒரு கிரிக்கெட் கேப்டன் எல்லோருக்குமே தெரிந்த ஒரு நபர். அவர் சிறிய வயதிலேயே அவர் விளையாட்டின் ஆர்வம் இருந்தது உண்மை. ஆனால் ஃபுட்பாலில் தானே அவருக்கு ஆர்வம் இருந்தது. திடீர்னு கிரிக்கெட்டிலே எப்படி அவர் இன்வால்வ் பண்ணி கொண்டார், அதில் அவருடைய திறமையை எப்படி வளர்த்து கொண்டார், அவருடைய காலகட்டத்திலே அவருடைய சந்தித்த இன்னல்கள் என்னென்ன, அவர் எப்படி வாழ்க்கையில் வெற்றி பெற்றார், அவர் கேப்டன் கூல் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு அவர் எப்படி தன்னுடைய நிர்வாக மேலாண்மையும் ஒரு ஆளுமை திறனையும் எப்படி வளர்த்து கொண்டார், இதையெல்லாம் நாம் கண்டிப்பாக பார்க்க வேண்டும். மாணவர்களுடைய மத்தியிலே முக்கியமாக பழக்க வழக்கங்களை நாம் ஒரு லிஸ்ட் போட்டு நம் ஆசிரியர்களும் பெற்றோர்களும் மாணவர்களுக்கு சொல்ல வேண்டும். அது ரொட்டீன்ஸ்ன்னு சொல்வார்களே, அந்த ரொட்டீன்ஸும் அந்த ஹேபிட்ஸ், இது ரெண்டுமே தான் மாணவர்களை திறன்பட வாழ்க்கையினுடைய தரத்தை மேம்படுத்துவதற்கு உதவும். யோகா, மெடிடேஷன், பிராணாயம், இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட ரொட்டீனான ஒரு வாழ்க்கை முறையை நாம் இந்த காலகட்டத்திலே மட்டுமல்லாமல் என்றைக்குமே பின்பற்றுமானால் நம்முடைய மனச்சோர்வு கண்டிப்பாக நீங்கும். இதை தவிர, அதாவது செயல்முறை மூலம் கல்வி, ஒரு மாடல் பேஸ்டு கல்வி, ரெண்டாவது ஒரு மியூசிக் மூலமாக நம்ம என்ன லேர்ன் பண்ணுறோம், ஒரு டான்ஸ் மூலமாக என்ன லேர்ன் பண்ணுறோம், இப்படி பல்வேறு விதமான நீங்கள் கற்றலையும் கற்பித்தலையும் கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரே மாதிரி ட்ரெடிஷ்னல் லேர்னிங்க்கு நீங்கள் போகவே கூடாது. நம்மளுக்கு என்ஜாய்ஃபுல்லாக மூலமாக எதை நம்ம கற்றுக்குறோம், ஒரு மாடல் மேக் பண்ணி கற்றுக்குறோமா இல்லையா, நம்ம குக்கிங் மூலமாக அதில் உள்ள இன்ஃபர்மேஷன் என்னன்னு தெரிஞ்சுக்கிறோம், ஒரு கேமிங் விளையாடுறதுல கூட அதில் நம்மளுடைய லீடர்ஷிப் ஸ்கில்லை நம்மளால் ப்ரூவ் பண்ண முடியும். இப்படி பல்வேறு விதமான வழிமுறைகளை நமது முன்னோர்கள் வகுத்து உள்ளார்கள். அதாவது இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ்க்கு மட்டும் இல்லாமல் என்றைக்குமே இது வந்து நம்மளுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமையும். நன்றி, வணக்கம்.